வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். சூப்பராக லன்ச் சாப்பிட்டு நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டோம். ஒசூர் கிட்ட போனோடனே அங்கே தக்ஷின் திருப்பதின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள். ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார். திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேயும் இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். யாராலையாவது திருப்பதி போக முடியல அப்படின்னா இங்கே ப்ரே பண்ணால் கூட அதோட பலனை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து உள்ளே போகும். அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே மரங்கள் இருக்கும். நீட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல போயிட்டுருக்கா மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம்தான் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த கோவில் அழகாக வந்துடும். நம்ம நடந்து மலையேறிலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ காரை பார்த்திங்கன்னா கோவில்கிட்டையே போகிறதுக்காக அழகாக அனுமதி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா நாங்களும் இதுதான் இந்த கோவில். அழகாக மேலே ஏறி போகணும். ஈவினிங் டைம் போகணும். ஒரு 4:30க்கு போகணும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஒரு மனசுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே காற்று அவ்வளோ அழகாக, வெயில் இருந்தாலும் சரி அவ்வளோ காற்று வரும். சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த கோவில் நல்லா தரிசனம் பண்ணோம். அழகாக தரிசனத்தோடு மேலே நின்றுட்டு அழகாக அந்த இயற்கையை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மலைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், அழகழகாக இருக்கும். காற்று அவ்வளோ சூப்பராக வரும். ஈவினிங் பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிற டைமு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அழகாக அந்த கோபுரத்தை எல்லா சுவாமிகளையும் அழகாக ரசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இதுதான் இந்த கோவிலோட தேர். ஸோ அதையும் மேலேருந்து அழகாக பார்த்தோம். சூரிய பகவான் கிட்ட மாமியார் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ அழகாக போய் அவங்களையும் ஒரு கிளிப் எடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்தோம். குரூப் பிக் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக குரூப் பிக்கையும் எடுத்துக்கிட்டோம். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ கோவிலில் போயிட்டு நம்மளுக்கு அமைதியாக அதுவும் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி சன்செட் ஆகிறதையும் அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் டைம் ஆகிடுச்சு. சூரிய பகவானே டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக பார்த்திங்கன்னா பெங்களூரை நோக்கி போனோம். போகிற வழியில் காஃபியும் ஜிலேபி சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். சூப்பராக டின்னர் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு மார்னிங் அழகாக கொஞ்ச நேரம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகணும். பிகாஸ் இன்றைக்கி சென்னைக்கு கிளம்பிடணும். சரின்னு சொல்லிட்டு அழகாக குளிச்சு ரெடியாகி போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பிடிச்சது தோசை. இந்த ஊரில் இந்த உப்பிண்டி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இட்லி, வடா, பூரி அப்படின்னு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு நல்லா அழகாக இருக்கும். சரி கொஞ்ச நேரம் காலையிலே எழுந்துட்டோம். ஃபேமிலியோடு அழகாக சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த கோவிலுக்கு தான் பிளான் பண்ணோம் போகிறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா துவாத ஸ்தம்பம் இருக்கிறத பார்க்குறேன். ஆமை இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கேயே அழகாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். குரூப் பிக்சர் ஒன்று எடுத்துகிட்டு அழகாக பெருமாளை சூப்பராக ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லா ப்ரே பண்ணிவிட்டு சிவபெருமானையும் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக போகிற வழியிலேயே லஞ்சை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடுப்பி பவனில் அழகாக லஞ்சையும் முடிச்சிட்டோம். இந்த கோவில் போயிட்டு நேராக நம்மளுக்கு லஞ்ச் போக தான் கரெக்டாக இருந்தது. அழகாக அங்கே சாப்பிட்டோம். அடுத்து என்ன பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கீப் சப்போர்ட்டிங் மீ. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். டேக் கேர்.